யாருக்கும் ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு சோகம் நிகழ்ந்திருக்கிறது. காதலுக்குத்தான் கண் தெரியாது என்பார்கள். அதற்கு கூட கண் தெரிந்தாலும் தெரியும், இந்த மரணத்திற்கு கண் தெரியாது. அவங்க அப்பா பார்க்கறதுக்கு தான் முடியல. ரொம்ப உடஞ்சி போயிருக்கு. அவரால் அழக்கூட முடியல. பேசுறாரு, சொல்றாரு. இந்த மரணத்தை பத்தி என்ன சொல்றதுன்னே தெரியும். மரணம் எல்லாருக்கும் வரும், ஆனா இந்த வயசுல வரக்கூடாது. அது தாங்குற சக்தி அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு எப்படி இருக்கும்னு. ஒரு பெரிய மனுஷனுக்கு பிள்ளையா பிறந்துட்டாவே இப்ப என்னப்பா பண்ற அடுத்து எதுக்கு வேலை செய்யா, அப்பா பேரை நீ காப்பாத்தலையா, ஒரு பதட்டத்துக்கு இந்த சமுதாயம் அவர்கள் ஆளாக்கி விடுது. அவர்கள் வெளியில சராசரி மனிதனாக ஒரு ரூம்குள்ள போய் ஆட்டி பேச முடியல. ஸ்ட்ரெஸ்ஸுடைய விளைவு தான் இந்த 48 வயதில் இருக்கக்கூடிய மரணத்துக்கான காரணம். ஒரு அப்பாவா அவருக்கு போய் என்ன ஆறுதல் சொல்றது? கவலைப்படாதீங்கன்னு சொல்ல முடியும். எந்த அப்பாவுக்கும் ஆகக்கூடாதுங்க. இந்த வயசுல வாழ தூங்குற வயசு. எங்க குடும்பத்தோட பசங்களோட பிள்ளைய பறிவிட்டோம். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாருக்கும் ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு சோகம் நிகழ்ந்திருக்கிறது. மனோஜ் என்ற இளைஞன் மறைந்திருக்கிறார். பாரதி ராஜா என்ற முதியவர் தேற்ற முடியாமல் தவிக்கிறார். ஒரு இளைஞன் மறைந்த சோகமும் ஒரு முதியவர் தேற்ற முடியாத சோகமும் இன்று நிகழ்ந்திருக்கின்றன. மனோஜ் ஒரு நல்ல கலைஞர். தன் வாழ்க்கை முழுவதும் கலை கனவுகள் கண்டு கொண்டிருந்த இளைஞன். அவரது மரணம் சற்றும் எதிர்பாராதது. பாரதி ராஜாவின் பாதி உயிராக திகழ்ந்த மனோஜ் பாதி வயதிலேயே காலமாகிவிட்டது எங்களுக்கு கண்ணீரை தருகிறது. பாரதி ராஜாவின் சோகம் மிகப்பெரியது. மகனே, எனக்கு நீ கடமை செய்ய வேண்டிய கடன் இருக்க உனக்கு நான் கடமை செய்வதாக காலம் தண்டித்து விட்டதே என்ற சோகத்தில் அவர் துடிப்பதை என்னால் உணர முடிகிறது. இந்த சோகத்தில் இருந்து நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு பிறப்பும் ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ள வருகிறது. ஒவ்வொரு இறப்பும் ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுத்து விட்டு போகிறது. மனோஜின் மரணம் கற்றுக் கொடுக்கிற செய்தி ஒன்று உண்டு என்றால் இதைத்தான் நான் கருதுகிறேன். கலைஞர்கள் தங்கள் உடலை கவனித்துக் கொள்ள வேண்டும். கலை வாழ்விலேயே தங்களை கரைத்துக் கொண்டவர்கள் உடல் குறித்த உணர்வையோ விழிப்புணர்வையோ பெறாதவர்களாக இருக்கிறார்கள். கலைஞர்கள் தங்கள் உடலை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும், வாழ்க்கை முறைகளை வகுத்து கொள்ள வேண்டும் என்று மனோஜின் மரணம் நமக்கெல்லாம் கற்பித்து விட்டு சென்றதாகவே நாம் கருத வேண்டியிருக்கிறது. இந்த மரணம் இருக்கிறதே, அதற்கு கண் தெரியாது. காதலுக்குத்தான் கண் தெரியாது என்பார்கள். அதற்கு கூட கண் தெரிந்தாலும் தெரியும், இந்த மரணத்திற்கு கண் தெரியாது. முதுமை, மரணம், இந்த இரண்டுமே காலத்தின் கட்டளைகள். சமுத்திரம் படத்துல அப்படி மட்டும் நான் டேட்டே கேட்க மனோஜிட்டு இப்போ எல்லா நாளும் ஃப்ரீயாக வச்சுருக்கேன். ஒரே ஷெட்யூல்லாம் முடிச்சிருவேன். கவுண்டமணி சார் பிஸியாக இருக்காரு, அந்த செந்தில் இந்த மாதிரி சரத்குமார் எல்லாம் பிஸியாக இருக்கனால இவர்கிட்ட போய் டேட்டே பல்காக வாங்கிடுச்சு. ஷூட்டிங் டேஸ்லாம் மறக்கவே முடியாது. அப்போதான் கர்நாடகாவில் வந்து ஒரு பிரச்சனை இல்லை, அடிக்கடி நடந்தது. அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நைட்டு பூரா எனக்கு அந்த தாட்ஸ் தான். அவர் நடித்து இது பண்ணது, எண்டு சீனில் தங்கச்சிக்கிட்ட பேசுறது, இதே தாட்ஸ் தான்.
ரொம்ப நல்ல ஒரு இது. அந்த படத்தில் வந்து அவர் சீல்டு வாங்கினார் கமல் சார்கிட்ட. அதாவது அந்த படத்துக்கான ஒரு 100 days ஃபங்க்ஷனில் கமல் சார் வந்து எல்லாமே சீல்டு. சார் இதுதான் சார் முதல் சீல்டு. அடிக்கடி எங்கே பார்த்தாலும் பேசிட்டு ரொம்ப நெருக்கமான ஒரு தோழர். இது வந்து 48 வயசுல அப்படிங்கிறது வந்து அவங்க அப்பா பார்க்கறதுக்கு தான் முடியல. சார் ஏற்கனவே அவர் வந்து ஏஜ் ஃபேக்டர்னால கொஞ்சம் தள்ளாடி தான் இருக்காரு. இதில் வந்து ரொம்ப உடஞ்சி போயிருக்காரு. அவரால் அழக்கூட முடியல. ஏதோ பேசுகிறாரு, சொல்கிறாரு. ஆண்டவர் தான் எல்லாரும் காப்பாற்றணும். அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். தேங்க்ஸ். நன்றி. எங்களுடைய கலை குடும்பத்தை சார்ந்த எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்தது பாரதி ராஜா அவர்களின் மகன் மனோஜ் அவர்கள் இறந்த செய்தியை கேட்டு தாங்கவோ முடியாத துயரத்தை எங்கள் கலை உலகம் தமிழ்நாட்டு மக்களும் இருக்கிறார்கள். இந்த மரணத்தை பற்றி என்ன சொல்றதுன்னே தெரியல. மரணம் எல்லாருக்கும் வரும், ஆனால் இந்த வயசுல வரக்கூடாது. அது தாங்குற சக்தி அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு எப்படி இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. ஒரு மரணத்தை பார்த்துட்டு தைரியம் சொல்லலாம் அப்படின்னு நம்ம மனசுல நம்மளே தேத்திக்கிட்டு வந்து ஒரு தைரியத்தை சொல்ற ஒரு தைரியம் கூட நமக்கு இல்லை. டைரக்டர் பாரதி ராஜா சாரை பார்த்துட்டு என்ன பேசுறதுன்னே தெரியல. ஏற்கனவே அவர் வந்து எவ்வளவோ அவருடைய ஏஜ் ஒரு ஃபேக்டர். ரெண்டாவது வந்து அவருக்கு இருக்கிற ஒரு பையன் ஒரு பொண்ணு, அதில் அந்த பையன் மேலே அவருக்கு உயிர். அதுலேயும் மனோஜ் வந்து ஒரு நல்ல கேரக்டர், ரொம்ப அருமையான பையன், ரொம்ப அருமையாக. நான் ஒரு 7 வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். எப்போ பார்த்தாலும் அந்த அந்த சிரிப்போட அந்த ஓடி வர்றதும் அந்த கட்டி பிடிக்கிறதும் அந்த பேசுறதெல்லாம் இன்னும் என் கண்ணில் அப்படியே இருக்குது. இது எப்படி எனக்கு வந்து ஆறுதல் சொல்றது தெரியல. நான் இப்படி ஒரு மரணம் வந்து கண்டிப்பாக அவங்க குடும்பத்தில் நடந்துடக்கூடாது, நடந்துருச்சு. நான் வந்து அவங்க குடும்பத்துக்கும் கலை உலகத்தை சார்ந்த எல்லார் சார்பாகியும் நான் வந்து ஆண்டவனை வேண்டிக்கிற ஆத்மா சாந்தி அடையும். மனோஜ் மறைந்துவிட்டார். திரையுலகை பொறுத்த வரைக்கும் எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லா உதவிக்கும் குருவா விளங்கக்கூடியவர் அவரோட மகனை இழந்து இருக்கிற நிலை வந்து எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. 8 பிள்ளைக்கு சொல்லி இருக்கிற நிலைமை தப்பாவுக்கு வரக்கூடாது. அதுதான் உலகத்திலே மிகப்பெரிய துயரம்னா நம்ம பிள்ளைக்கு சொல்லி ஆண்டு அந்த துயரத்தை கருணையின்றி பாரதிராஜா பொறுத்த வரைக்கும் ஒரு காணாத வெற்றி இல்லை, மிகப்பெரிய வெற்றிகள் கண்டிருக்கார்கள். நிறைய விருதுகள், நிறைய பாராட்டுகள். உலக அளவில் தமிழ் திரையுலகில் இயக்குனராக விட்டவர். எல்லா வகையிலும் அவருக்கு வாழ்க்கை நிறைவாக இருந்துச்சு. அவருக்கு ஒரே ஒரு குறை தான். அந்த குறை வந்து தன்னோட மகன் மிகப்பெரிய அளவில் நடிகராகவும் வெற்றி அடைய முடியல, இப்போ இயக்குனராக அறிமுகமானார், இயக்குனராகவும் வெற்றி அடைய முடியல. அந்த ஒரு குறை தான் அவருக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்துச்சு. நேற்று காலையில் வந்து நேற்று பார்த்தோம். அவர் பேசிட்டு இருக்கும்போதும் இந்த குறைக்கு சொன்னார். அவன் தான் பெருசாக வரல அதான் எனக்கு குறை அப்படி. நேற்று காலோடு அத்தனை பேசினார். நேற்று ஈவினிங் பார்த்தா இந்த செய்தி ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இது வந்து எப்படின்னா எப்படி தான் அவங்களுக்கு ஆறு சொல்கிறது, இந்த வயசில் அவர் எப்படி தாங்கிக்க போகிறாரு, கைது தாழ்வு கொடுக்கணும். அதே மாதிரி மனோஜோட அம்மா பையன் கூட அவ்வளோ பார்த்து இருப்பாங்க. அந்த பையன் தான் பையனை பார்த்துருக்காங்க. அவங்க அம்மாவும் பெரிய இழப்பில் இருக்காங்க. இழப்பை தாங்கிக்கிற அதே மாதிரி அவர் மனைவி, ஒரு குழந்தை, எல்லாருமே இன்னைக்கு பெரிய அதிர்ச்சியும் பெரிய இழப்பையும் சீராக கொடுத்துருக்காங்க. எல்லாவிலையும் ஆண்டவன் அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கணும். மனோஜ் ஆத்ம சாந்தியடைய செல்லாமல் ஈரோட இந்த தம்பி 48 வயசுல கடல் பூக்கள் 2 உதிர்ந்து போன மாதிரி
இன்னும் எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும் இந்த 48 வயசுல. அந்த 2 பெண் பிள்ளைகளும் தன் தந்தையை எப்படி வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் இப்படி இந்த நாளை ஒவ்வொரு நாளும் எப்படி முடியுதுன்னு யாருக்குமே தெரியல. ஒரு விஷயத்தை தான் நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைகள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒத்து வரல அப்படின்னா அதை தள்ளி வச்சுக்கிட்டு அடுத்த நகர்வுக்கு போகணும்ன்றதான். ஒரு பெரிய மனுஷனுக்கு பிள்ளையா பிறந்துட்டாவே இப்ப என்னப்பா பண்ற அடுத்து எதுக்கு வேலை செய்யா, அப்பா பேரை நீ காப்பாத்தலையா, ஒரு பதட்டத்துக்கு இந்த சமுதாயம் அவர்கள் ஆளாக்கி விடுது. அவர்கள் வெளியில சராசரி மனிதனாக ஒரு ரூம்குள்ள போய் ஆட்டி பேச முடியல. வீட்டுக்குள்ள கதவை சாத்திக்கிட்டு அந்த இருப்பதனுடைய ஸ்ட்ரெஸ்ஸினுடைய விளைவு தான் இந்த 48 வயதில் பெரிய மரணத்திற்கான காரணம்னு ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனாக நானும் ஒரு கிராமத்தில் இருந்தவனாக உணர்றேன். தனது யாரோ ஒருத்தரும் ஸ்ட்ரெஸ்ன்றது சமுதாயத்தில் பார்ப்பவர்கள் பெரிய மனிதனுக்கு பிள்ளை அப்படின்றத ஒரு பெரிய அது கொடுமை, அது ஒரு பனிஷ்மெண்ட். அப்பாவோட இடத்த பிடிக்கணுமே அல்லது அப்பாவோட மனசை நம்ம காப்பாற்றணுமே அல்லது அப்பாவோட பிள்ளையாக நான் ஏதாவது வெற்றி பெறணுமே அந்த வெறியும் அந்த சூழல் தான் அந்த தம்பியோட அந்த ஸ்ட்ரெஸ்ஸு காரணம் நினைக்கிறேன். எப்படியோ 48 வயதில் இறைவனடி சேர்ந்துட்டார். தம்பியோட ஆத்மா சாந்தி அடையவும் கிராமத்திலிருந்து படையெடுத்து வந்த இந்த ஒட்டுமொத்த இளைஞர்கள் குடும்பம், ஒட்டுமொத்த மனிதர்களுடைய குடும்பமாக நிச்சயமா எல்லாரும் பாரதி ராஜா சார்பை அந்த துயரத்தில் பங்கெடுத்துப்பாங்க. அந்த பிதாமகர் இந்த துயரத்தை தாங்கக்கூடிய சக்தி கடவுள். எல்லாருக்கும் நல்லவனா, எல்லாருடையும் நட்பா, அவனுடைய கஷ்டங்களை யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்காம மகிழ்ச்சியா இருந்த மாதிரியே காமிச்சுக்கிட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் தாங்கிட்டு இன்னைக்கு வழக்கமா மரபா சொல்றவனுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாது. எல்லாருக்கும் நல்லவனா, இங்க ஒரு பெரும் பூதமா ராஜா சார் அவனுடைய கஷ்டங்களை யாருடையும் பகிர்ந்துக்காம மகிழ்ச்சியா இருந்த மாதிரியே காமிச்சுக்கிட்டு என்னுடைய கிராமத்தா இருக்கும். நம்மளுடைய குழந்தைங்க ரொம்ப தைரியமா இருக்கும். வழக்கமா மரபா சொல்றவனுடைய இழப்பு இல்லைனாலும் அந்த இடத்துல நாங்கெல்லாம் இங்க ஒரு சங்கீதங்கள் ராஜா சார் எந்த இடத்துல பார்த்தாலுமே அண்ணன் உரிமையோட பாசமா பேசக்கூடிய அவருடைய குடும்பத்தா இருக்கும். நம்முடைய குழந்தைங்க ரொம்ப தைரியமா வேலை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் முடிச்சுட்டு வரும்போது கூட அந்த இடத்துல நாங்கெல்லாம் நல்லா சாப்பாடு சமைச்சு எந்த இடத்துல பார்த்தாலுமே அண்ணன். ஸோ இவ்வளோ சின்ன வயசுல இப்படி ஒரு திடீர்னு ஒரு அகால மரணம், எந்த ஒரு தாய்த்தக திருமணம் இந்த மாதிரி ஒரு சூழல் முறையிலேயே என்பது கூட ஒரு நல்ல பையன், ஒரு பெரிய இயக்குநருடைய மகன் அப்படிங்கிற செல்வ செழிப்போட வளர்ந்த ஒரு பையங்கிற இல்லை. ஸோ எல்லாரையும் ஒரே மாதிரியே பாசமா நேசிச்சு பழகக்கூடிய எந்த ஒரு ரொம்ப யதார்த்தமான ஒரு பையன். இந்த மாதிரி ஒரு இவ்வளோ சின்ன வயசுல அவனை இழந்துட்டு இந்த உண்மையிலேயே ஒரு நல்ல பைய, அவனை பெரிய நம்மளுடைய மகன் அப்படிங்கிற ரொம்ப வருத்தமாக செல்வ செழிப்போட வளர்ந்த ஒரு எல்லாரையும் ஒரு எல்லாமே பாசமா யாருக்கு யாரு ஆறுதல் சொல்றது. யதார்த்தமான ஒரு மரணம் சின்ன வயசுல தவிர்க்க முடியாது தான் யாருக்கு மரணம். ஆனா இந்த இளம் வயசுலயா இந்த பிள்ளைக்கா ஊருக்கு எந்த உணர்ச்சி எப்படி காட்டும் சொல்லி கொடுத்துருவாங்க அப்பா. எந்த சூழ்நிலையில எந்த மாதிரி நம்ம உணர்ச்சி இன்னைக்கு ஒரு துக்க சம்பவத்துல எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு காட்டி கொடுக்குறாரு. ஒரு அப்பாவா அவருக்கு போய் நாங்க என்ன ஆறுதல் சொல்றது, கவலைப்படாதீங்கன்னு சொல்ல முடியும். எந்த அப்பாவுக்கும் வரக்கூடாதுங்க. இந்த வயசுல வரக்கூடாது. வாழ தோங்குற வயசு, வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பக்குவப்பட்டு கொஞ்சம் இனி நல்லா வாழலான்ற வயசு தான் உணர்ச்சி வயசு. பக்குவப்பட்ட பையன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ பெரிய ஆளு, எவ்வளோ பெரிய டேரக்டருடைய பையன், நம்மகிட்ட எவ்வளோ எளிமையா பேசுறாரு. சார் சார் ஜாலியா பேசல, ரொம்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நான் சந்தோஷப்பட்ட மாதிரியே என் பையன் சந்தோஷப்படுறான். ஏன்னா என் பையனும் மனோஜும் ஃப்ரெண்ட்ஸு. அதை விட என் மனைவி சொல்றாங்க, மனோஜ் என்னலாம் சொல்லுவாரு, அவங்க என் வீட்டு சாப்பாட்டு ருசி பற்றி அவர் சொன்னதுதான் என் மனைவி சொன்னது. எங்க குடும்பத்தோடைய பாசன்ற ஒரு பிள்ளையை பறிவிட்டு
மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. யார் வீட்டுக்குள்ளேயும் இந்த வயசுல போக வேணாம், கடவுளுக்கு வேண்டியிருந்தான் அதான் மறந்து வரட்டும். இந்த வயசுல யார் பிள்ளைக்கும் வர வேணாம்ப்பா. வேணாம்.